செட்டிநாடு ஸ்டைல் ருசியான பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? அதுக்கு 2 உலக்கு கடலைப்பருப்பை எடுத்து அதோட சோம்பு, வரமிளகா தேவையான அளவு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த அரைச்ச மாவில் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த அரைச்ச மாவில் வந்து பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் டைட்னஸோடு பிடிக்கணும். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். நான் வந்து நிறையாவே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாதி தான் குழம்புல போட போகிறேன். இது என்ன பண்ண போகிறேன்றதை பார்ட் 2ல் நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் மாவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஹார்ட்லி ஒரு 8 மினிட்ஸில் வெந்துருங்க. அப்புறம் இந்த சைடு வந்து மசாலா அரைக்கிறதுக்காண்டி குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு குழம்பு தூளும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம குழம்பு தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா உருண்டையிலையும் நம்ம மிளகா போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து இதோட தேங்காய் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா வற்றணும். இந்த மசாலா வந்து நல்லா வற்றி கிரேவியாட்டம் வரணும். வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. இப்போ சாதம் வைக்கிறேன்னா அதை லைட்டாக கழுவிட்டு அதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு பாத்திரமும் கம்மியாகும். நிறைய பேத்துக்கு இந்த பழக்கம் இருக்கும் லேடிஸ்க்கு. இன்னொரு விஷயம், இந்த சைடு சமைக்கலையே அந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை கழுவி வச்சுருவேன். எனக்கு சமையல் முடிக்கிற டயத்துலையும் பாத்திரமும் கழுவி முடிச்சிருக்கணும். இப்போது இந்த வதக்குனது ஆறி ரெடி ஆகிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தவாவில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அப்புறம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்க போகிறோம். நான் பூண்டு ஏன் நிறையா சேர்க்குறேன்னா கடலைப்பருப்புல உருண்டை, அதனால் வாய்வு, அதனால். அப்புறம் அதோடைய கொஞ்சோண்டு புளி தண்ணியும் ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். எவ்வளோ தூரம் கொதிக்கணும்னா நல்லா கெட்டியாக வரணும், எண்ணெய் கக்கிட்டு வரணும். இந்த பாருங்கள், எண்ணெய் கக்கிட்டு வந்துடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வேக வச்ச உருண்டை எடுத்து போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உருண்டைக்குள்ளே அந்த குழம்பு போய் சாரும். இந்த மாதிரி உருண்டை நீங்கள் வேக வச்சு போடையில் அப்படியே சாலிடாகவே இருக்கும். இதே நீங்கள் வேக வைக்காமல் உருண்டையை போட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சி வீணாயிடும் குழம்பே. பாருங்கள், கெட்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாதத்தோட இந்த உருண்டை குழம்பும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா வேறு என்னங்க வேணும்? சூப்பராக இருக்கும். அதுவும் வடித்த சாதத்தோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உருண்டை பிடிக்காமல் கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன்ல, அதை வந்து நான் என்ன செய்வேன்னா அவசரத்துக்கு என் பொண்ணுக்கு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷுக்கு வடை மாதிரி போட்டு கொடுத்துருவேன்.